கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் என்று கேட்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நாம் நேற்றைக்கு நாம் படித்தோம். கர்த்தர் சொப்பனத்திலே சாலோமன் ராஜாவிட்ட கேட்குறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும் பொழுது பொதுவாக நம்ம கேட்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டுட்ருக்கோம்? பல இடங்களிலேயும் நம்ம குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டிய, இல்லைன்னா சபையை நடத்தி செல்ல வேண்டிய, அல்லன்னா ஒரு கம்பெனியை நடத்த வேண்டிய ஒரு ஞானத்தை கேட்கறதுக்கு பதிலாக நம்ம கேட்குறது என்ன? அதை விருத்தி அடைய செய்ய கொஞ்சம் பணம், இல்லைன்னா கொஞ்சம் ஆட்கள், இல்லைன்னா கொஞ்சம் சரீர சுகம், இப்படியெல்லாம் தான் நாம் கேட்டுக்கொண்டிருப்போம், பிள்ளைகள் இப்படியெல்லாம். ஆனால் இங்கே ராஜா கேட்கறது ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கேட்கிறார். மேலே தேவனுடைய பிள்ளைகளை அவர் கேட்கிற இந்த பெரிய ஜனத்தை, இந்த ஒரு கூட்டம் ஜனத்தை அப்படி நடத்தி கொண்டு செல்ல வேண்டிய ஞானம் எனக்கு இல்லை என்று நமக்கு தெரியும். ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா அப்பா 2 பிள்ளைகள் இருந்தால் அந்த ஒரு 4 பேர் அடங்குகிற குடும்பம், അല്ലെങ്കിൽ 5 6 பேர் அடங்குகிற ஒரு குடும்பத்தை கூட நடத்தி செல்ல பல நேரங்களில் அந்த குடும்ப தாயாக இருக்கிறவங்களுக்கும் தகப்பனாக இருக்கிறவங்களுக்கும் ஞானம் இல்லாமல் போகிறது. அப்படின்னு சொன்னால் தன் பிள்ளைகளை எப்படி நடத்தணும் என்றுள்ள ஞானம் இல்லை. அப்படியானால் ஒரு ராஜ்யத்தையே நடத்தணுமானால் அதுக்குள்ள ஞானம் தேவை என்று சாலோமன் ராஜா அறிந்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர் கேட்கிறார், எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாரும் என்று சொல்லி. நாம் இந்த உலகத்தில் எதையெல்லாமோ கேட்குறோம். ஞானமற்று வாழ்ந்து குடும்ப உறவுகளை கூட நாம் வேதனைப்படுத்தி நமக்கு இஷ்டமான வழிகளில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கர்த்தரோடு கேட்போங்க, ஆண்டவரே எனக்கு இந்த குடும்பத்தை நடத்த, அல்லன்னா உம்முடைய சமூகத்தில் உண்மை ஆராதிக்க உள்ள ஒரு ஞானம், உம்முடைய சர்ச்சில் ஆண்டவரே நடக்கிற, அல்லது சமூகத்தில் இறங்கும் போது நமக்கு பேச வேண்டிய ஒரு ஞானத்தை எனக்கு தர வேண்டும், அது எனக்கு போதும் என்று ஞானமுள்ள ஒரு இருதயத்துக்காக நமக்கு கேட்போம். நாம் எல்லாம் கேட்டு நமக்கு கொஞ்சம் பணம் இருந்து, இல்லைன்னா கொஞ்சம் ஆரோக்கியம் இருந்து, அதை நமக்கு புத்தி இல்லாமல் ஞானம் இல்லாமல் அதை வேண்டா விதமாக நாம் செலவழித்தால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் இருக்கிறதை வைத்து அது ஞானமாக நாம் செய்து செயல்படும் பொழுது நம் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு நிவர்ந்து நிற்பதற்கும் ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு நமக்கு முடியும். ஒரு ஞானமுள்ள இருதயம் கிடைக்கும் போது கர்த்தர் நமக்காக அல்லனா நம்மை கொண்டு என்ன அவர் நினைக்கிறார் அப்படின்னுள்ளதை நமக்கு அறிந்து கொள்ள முடியும். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு முதல் நாம் ஜெபிக்கும் போது ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒருவரும் கிருபையருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஞானம் இல்லாமல் ஆண்டவரே ஒவ்வொருவரும் குடும்பத்தை ஆண்டவரேப்பா தனக்கு இஷ்டமான வழிகளிலே நடத்தும் பொழுது சபை ஆண்டவரே, அதே மாதிரி சமூகம், ஸ்கூல் ஆண்டவரே, இப்போ காலேஜ், இப்படியெல்லாம் ஆண்டவரே ஞானமற்ற ஆண்டவரே அப்பா ஒரு வாழ்க்கை பிள்ளைகள் ஆண்டவரே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது தெய்வீக ஞானம் எங்களுக்கு தேவையாயிருக்கிறது. உயரத்திலுள்ள அந்த ஞானத்தினால் அறிவினால் ஆண்டவரப்பா ஆவிக்குரிய ஒரு அறிவை எங்களுக்கு தந்து என்று எங்களை வழி நடத்தும். நாங்கள் உம்முடைய வழிகளிலே நடந்து அப்போ உம்முடைய ராஜ்யத்தில் சேருகிறது வரையிலும் உமது வலதுகரம் பிடித்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.